ஹாய் நண்பா நண்பீஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய குட் நியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட்டு பாருங்கள். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உடனே நடைமுறைக்கு வரும்னு கேட்டிங்க. இட் வில் டேக் சம் டைம். கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ரு, இந்த 8th பே கமிஷன் விஷயமா ஒரு மத்திய அமைச்சர் வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும், பேசிக் சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆகும். இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம்தான். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இப்போ 2.57 இருக்குது. இது வந்து 3.68 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி நடந்தால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி 45%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. இந்த 8th பே கமிஷன் விஷயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கும் எதிர்பார்த்தா, ஆனால் எந்த அப்டேட்டும் வரலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது விஷயமா எந்த ஒரு பரிசீலனையும் இல்லை, இது விஷயமா இப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக மத்திய நிதி செயலரான டிவி சோமநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 8th பே கமிஷன் 2026ஆம் ஆண்டு தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. 8வது ஊதியக்குழு ஜனவரி 1, 2026ஆம் ஆண்டு அன்று தான் வர வேண்டும். நம்ம இப்போ வந்து 2024ல் இருக்கோம். இன்னும் அது கால அவகாசம் இருக்குது. அது வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரும் சொல்லியிருக்காரு. இவர் கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன் அமலுக்கு வராதுன்னு சொல்லவே இல்லை. அதை அமல்படுத்த கால அவகாசம் இருக்குது தான் சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியமான பொறுப்பில் இருக்கிற இவர் இப்படி சொல்லியிருக்கிறப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட ஒரு புதிய நம்பிக்கையை வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஜூன் 2024 இந்த 8th பே கமிஷன் உருவாக்குவது விஷயமா 2 பிரதிநிதித்துவங்கள் பெறப்பட்டிருக்கதா நிதித்துறை இணையமைச்சரான பஞ்சாங் சௌத்ரியும் கூறியிருக்காரு, உறுதிப்படுத்தியிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால 2026ல் கண்டிப்பாக 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமா முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு 3% வந்து உயர்வு இருக்கலாம், டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹைக் பண்ணலான்ட்டு அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்களாம். இதனால் சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ரூ. 1,90,000 வரைக்கும் நிதி ஒதுக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்கள் டைரெக்டாக பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 50% வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ 3% இன்க்ரீஸ் பண்ணால் 53 மாறும். ஸோ அப்படி வந்து மாறுச்சுன்னா இப்போ ரூ. 15,000 அகவரிப்படை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரூ. 16,500 அகவரிப்படையை வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயும் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு எடுத்துருக்கு தான் பல நாளாக செய்திகள் வெளிவந்துட்டு தான் இருக்குது. கடைசியாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வாங்கின வருமானத்தில் 40லிருந்து 45% வரைக்கும் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் புதிய பென்ஷன் ஸ்கீமில் ஒரு சில ரூல்ஸ்லாம் மாற்ற போகிறாங்களாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் நடைமுறைக்கு வரணுன்ட்டு தான். ஏன்னா வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற பெனிஃபிட் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. இதே விஷயமா பல வருஷமாக போராடி வராங்க. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராமல் நியூ பென்ஷன் ஸ்கீமை மாற்றத்தை ஏற்படுத்துறன்ட்டு ஒரு குழு அமைத்திட்டு ரொம்ப காலதாமதம் பண்ணுறாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வரும்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.